பேர் சிரமம்ல இருக்கேன். எனக்கு அப்பா இருந்தார், அப்பா விட்டுட்டு ஓடிட்டாரு. அம்மா வண்டி தான், அம்மா கிளீனரில் வேலை செய்கிறாங்க. வீட்டில் 6 பேர். அண்ணா அக்கா கல்யாணம் தனியாக இருக்காங்க. 2வது அக்கா அண்ணா கூட தான் இருக்காங்க. 4வது அண்ணன் அவர் வேலை செஞ்சு தனியாக இருக்காரு. 5வது நான், கீழே 6வது தம்பி. எங்கள் வீடு ராசஜா, சிரமம் ராசஜா எனக்கு ஃபர்ஸ்ட் 1, வீட்டு நம்பர் 384. நான் சினிமா பிள்ளை கூட வந்து பென்சில் சேல்ஸ் பண்ணிட்டு போகிறேன். என்னைக்காவது ஒரு டிஃபன் மாரி தூரமாக வருவோம். அம்மாவுக்கு பஜ்ஜிக்கானில் எழுதி போட்டிருந்தாங்க. 3 மாதம் சென்று சூற அனுப்புறேன்னு இருக்காங்க. ஆனால் எந்த முடிவும் இல்லை. நான் வேலை செஞ்சு என் சம்பளத்தை எடுத்து அம்மாட்ட கொடுத்துருவேன், அம்மா பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல, சரிங்களா? ஏன் நீங்கள் எம்ஐசி, சரிங்களா, அம்னோ, சரிங்களா, பிகேஆர், டிஏபி அவங்க மூலிமா ஏன் இப்போ உதவி கேட்கல? அம்மா எழுதி போட்டிருந்தாங்கண்ணே. யார்கிட்ட எழுதி போட்டாங்க? எம்ஐசிக்கு பஜ்ஜிக்கான்ட்டு 3 மாதம் சென்று சூற அனுப்புறேன்ட்டாங்க. அம்மா எழுதி போட்டு 6 மாதம் ஆகுது, எந்த சூறாவும் அனுப்பலை. இப்போ அம்மா போய் திருப்பி மாய்க்கா தலைவரை பார்க்குறேன்னாங்க. அது மட்டும் நான் கொடுக்குற சம்பளத்தில் தான் அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து ஒரு நாளைக்கு 2 வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. உங்கள் அம்மாவுக்கு சீக்கிரம் இருக்கா? அம்மாவுக்கு சீக்கிரம் இல்லைண்ணே. நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன உதவி தான் கேட்க போகிறீங்க? எங்கள் குடும்பம் நல்லா வரத்துக்கு பஜ்ஜிக்கான்ட்டையும் எம்ஐசிக்காரங்கள்ட்டையும் உதவி கேட்குறாங்க. சரி, அவங்க உதவி செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? அவங்க உதவி செஞ்சால் நான் எங்கள் அம்மா கூட இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன். வேலைக்கு இது மாதிரி வர மாட்டீங்க? வர மாட்டேன். சரி, ஓகே. சரி, நீங்கள் யார்கிட்ட, ஓகே, நீங்களே சொல்லுங்களேன். எம்ஐசி பஜ்ஜிக்கான் நீங்கள் சொன்னீங்களே, சரிங்களா, எம்ஐசி டிஏபி, ஓகே, என்னென்னமோ நம்ம இதில் வந்து மலேசியாவில் வந்து என்னென்னமோ வச்சுருக்காங்க, சரிங்களா, கிளைகளை, சரிங்களா. அந்த கிளைகள்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ. யாராச்சும் இதை பார்த்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக யாரும் இன்னும் வந்து உதவி செய்வாங்க, சரிங்களா. நீங்கள் சொல்லுங்களேன். எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா படிக்கணும். எங்கள் அம்மா வருங்காலத்தில் நாங்கள் வச்சு எங்கள் அம்மா பார்க்கணும். உங்கள் படிப்பு விட்டு போன காரணம்? எங்கள் குடும்ப கஷ்டம்னு சொல்லி தான். குடும்ப கஷ்டத்தினால தான் அம்மா படிப்பு விட்டு நிப்பாட்டினாங்க. நான் வீட்டில் இருந்தேன். கொஞ்ச நாளாக சாப்பாடு கடையில் சின்ன ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுருந்தேன். எவ்வளோ சம்பளத்துக்கு? ஒரு நாளைக்கு 35. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப வேலை செய்ய முடியலன்னு அம்மா நிப்பாட்டிட்டாங்க. வீட்டில் தான் இருந்தேன் அம்மா கூட. அதுக்கப்புறம் தான் அக்கா வந்து கூப்பிட்டாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் உங்களுக்குலாம் சரி, இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் அவங்க மூலிமா உதவி செஞ்சு உங்கள் குடும்பத்தை வச்சு நீங்கள் பார்க்க முடியும். உண்மையாவா? சரி, இந்த மாதிரி இந்த ரோட்டு ஓரத்தில் பென்ஷன்லாம் எதுவுமே இதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்க, சரிங்களா. சரிங்களா, ஏன் தெரியுங்களா, இந்த வீடியோ வந்து ஒரு வேர்ல்டு எல்லாமே பார்ப்பாங்க, சரிங்களா. ஓகே, அவங்களுக்கு படிக்கிற 2 வயசு, சரிங்களா. சரிம்மா, எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறோமோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அவங்களால முடிஞ்ச உதவி, சரிங்களா, கண்டிப்பாக அவங்க செய்வாங்க, சரிங்களா. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக உதவி செய்வாங்க, சரிங்களா. சரிம்மா.